இந்த குழு போட்டது அப்படின்றது மஸ்ட் வின் மேட்ச்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது வடிகட்டின முட்டாள்தனம். அட்லீஸ்ட் அண்ணாமலை had the guts to show to the high command. அண்ணாமலைன்றவர் தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணணுமா வேணாமா? அவரை போயிட்டு நீங்க 6 தொகுதின்னு கட்டி போட்டு வைக்கிறீங்க. இத விட ஒரு முட்டாள்தனம் எவனாவது பண்ணுவானா சொல்லுங்க. இப்ப அண்ணாமலை வந்த உடனேதான் எல்லாரும் பூத்து கமிட்டின்னு பேசினுக்கிறீங்க. பாஜக பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்றீங்க. பாஜக இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்திருக்குன்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் கேடர் பேஸ் இருக்கு. இப்போ அண்ணாமலை அவரை நீங்க 10ஓட 1 11 அப்படின்னு கட்டம் கட்டி அவங்களோட அண்ணாமலையை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இதுதான் இவங்க பண்ற பெரிய தப்பு. இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு 5 குழுவோ என்னவோ போட்டாங்க. அதுல ஒரு குழுவுக்கு அண்ணாமலை தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 குழு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எடப்பாடியார் இந்த மாதிரி பண்றான்னு சொல்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வராம இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி நிச்சயமாக விரும்ப மாட்டார். திமுக ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. பாருப்பா, அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கு திமுக தேவையில்லை, பாஜகவில் இருக்க சில பேரே போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல. முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை. காந்தியாரின் சிலை முன்பு இருந்து நான் சொல்கிறேன், இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, 2வது 3வது 4வது அப்படின்னு சொல்லத்துக்குலாம் அண்ணனுக்கு தைரியம் இல்லை போல இருக்கு. ஊழல் சக்தியில இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா எனக்கு வழிகாட்டி. அப்போ இந்த ஊழல் சக்தி தீய சக்தி 2 கட்சி தலைவர்களும் எனக்கு வழிகாட்டினா அப்ப நீ என்ன மாதிரி சக்தி? வணக்கம் நேயர்களே, இன்று நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் உங்கள் அபிமான அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். இப்ப 2 நாளா நமக்கு அண்ணாமலை திருப்பியும் ஒரு பெரிய பேச்சு பொருளா இருக்காரு, அவர் அடிச்சு ஆடுறாரு அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். சார், இந்த தேர்தல் 6 தொகுதி பொறுப்புல இருந்து அவர் விலகல், இது என்ன குழு சார்? இந்த தேர்தலுக்கே இது புதுசா இருக்கு. இதை யார் நியமிச்சாங்க? அவர் விலகிறதுக்கான தனிப்பட்ட காரணத்தை விடுங்க, அது நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி உட்கட்சி அரசியல் இருக்கா? இதுல அண்ணாமலை அடிச்சு ஆடுறாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ சில பந்த நீங்க அடிக்காம அப்படியே விட்டீங்கன்னாலே அந்த ஸ்பீட்லயே அது பவுண்டரி போய் நிக்கும். பாத்திருக்கீங்களா? பாசிபிள். அந்த மாதிரிதான் நான் இதை பாக்குறேன். அகைன் வேற வழியில கிரிக்கெட்டை வச்சுதான் நம்ம சொல்லி ஆனோம். மஸ்ட் வின் மேட்ச் அப்படின்னு சொல்லும் போது அங்க நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது சிவா. ரைட்டு, இது ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் தோத்தாலும் ரன் ரேட்டை பத்தி ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னும் போது நீங்க பாட்டுக்கு புதுசா 4 ஆளை கொண்டு இறக்கலாம். இல்ல ஸ்ட்ராட்டஜியை ரீஒர்க் பண்ணலாம். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவரை முதல்ல இறக்கலாமா, பின்ச் ஹீட்டரை முதல்ல இறக்கலாமா, இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கலாம். இது ஜெயிச்சே ஆகணும் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லும் போது அந்த செட் காம்போ என்னவோ அதை நீங்க மாத்தக்கூடாது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த மாதிரி ஒரு குழுன்னு போட்டு நான் கேட்கிறேன். இப்ப இந்த மாவட்ட செயலாளர்கள் இவ்வளவு நாளா அங்க அண்ணாமலை தலைவரா இருக்கும் போது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாருங்க இவருக்கு ட்விட்டர்லயே கும்பு சுத்திட்டு இருக்காங்க, கள அரசியலை பத்தி தெரியவே இல்லை, பூத்து கமிட்டி இதான சொல்லிட்டு இருந்தாங்க. பிரமுக். சரி, எனக்கு ஹிந்தி வார்த்தை பண்ணிக்கோ. சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, என்ன பாஜக என்ன 2021 ஆரம்பிச்சாங்களா தமிழ்நாட்டுல? அதுக்கு முன்னாடில இருந்து இருக்குல்ல, தனியா இருந்து ஜெயிச்ச வரலாறுலாம் இருக்குல்ல. அடிச்சு ஆட ஆரம்பிச்சது என்னவோ அண்ணாமலை அப்புறம் தான் சார். இருக்கட்டும், நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப அண்ணாமலை வந்த உடனேதான் எல்லாரும் பூத்து கமிட்டின்னு பேசினுக்கிறீங்க. பாஜக பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி பல வருடங்களா தமிழகத்துல பாஜகவுடைய கிளை அப்படிதான் சொல்லணும் இல்லையா, அந்த மாநில கட்சி இருக்கின்றது. அதுக்கு தலைவர்களா நிறைய பேர் இருந்திருக்காங்க. தனியா இருந்து ஜெயிச்ச வரலாறெல்லாம் இருக்கு. கூட்டணியாவும் அதுக்கப்புறமும் இருந்திருக்காங்க 2014 அப்படின்லாம். அப்பெல்லாம் யாருமே இந்த பூத்து கமிட்டி பத்தி பேசல. அண்ணாமலை தலைவரான உடனே எல்லாரும் பூத்து கமிட்டியை போட்டியா அப்படின்னு என்னவோ அது இல்லாட்டா நாளைக்கு தமிழக பாஜக ரெகக்னிஷனே கேன்சல் பண்ணிடுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி, ரைட். இப்போ 52 பேரோ என்னவோ அந்த ஒரு குழு போட்டிருக்காங்க. ஆளுக்கு பிரிச்சு குத்துக்கிறாங்க 6, 5, 4 அப்படின்னு. பாடவர், இப்போ என்னுடைய கேள்வி சிவா வெரி சிம்பிள். நான் 234 தொகுதியிலையும் பாஜக போட்டியிட போகின்றதா? இல்ல உன்னே சொல்ல. அது பாருங்க, அப்படிலாம் இல்லைங்க. என்டிஏ அது இப்போதைக்கு இல்லைன்னு ஒரு அண்டர்லைன் பண்றீங்க. என்டிஏ உடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும், அதனால பாஜக குழு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னா சரி. இப்ப பாஜகவுக்கு எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல
பாஜக கடுமையாக உழைக்க வேண்டும். அப்போ அதிமுக இருக்கவங்க எத்தனை பேர் வந்து பாஜக வேட்பாளருக்காக வேலை செய்வாங்க எனக்கு சொல்லுங்க. செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் 100% அது எந்த கூட்டணியா இருந்தாலும் அப்படித்தான். இது வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர் தானே, நம்ம கட்சி பக்கத்துல போட்டியிடுது, அங்க போலாம் அப்படின்வாங்க. இந்த வட்ட செயலாளரும் அங்க கூப்பிட்டு அப்பா நம்ம ஆளுங்க நிக்கிறாப்பா, நீங்க இங்க வந்துருப்பா அப்படின்வாங்க. இதெல்லாம் அரசியல்ல சகஜம். அப்போ உங்களுக்கு பாஜகவுக்கு எத்தனை தொகுதி கிடைக்குதோ அத்தனை தொகுதியில நீங்க கான்சன்ட்ரேட்டடா உங்க ஆளுங்களை கொண்டு வந்து வேலை செய்யணுமா வாணுமா? அதை விட்டு நீங்க என்னடானா நாங்க வந்து அப்படியே 52 பேரை போட்டு இத்தனைக்கும் போடுறோம்னா யூ ஆர் ஸ்ப்ரெடிங் இட் தின் அண்ட் வைட். வேலைக்கு ஆகாத விஷயம் நம்பர் 1. நம்பர் 2, இப்ப அந்த பூத் கமிட்டின்னு சொன்னோம். பூத் கமிட்டி கீழன்னா மேல அந்த மாவட்ட நிர்வாகம்னு ஒண்ணு இருக்குது. இப்போ திமுக அதிமுக 2 கட்சியும் எடுத்துக்காங்க. இந்த மாவட்டம் அப்படின்னா இவர் திமுக தலைவர், அவர் அதிமுக தலைவர் அப்படின்னு 2 செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் இந்த மாவட்டத்துக்கு இவங்க அப்படின்னு தெரியும். பாஜக அந்த மாதிரி தெரியும். அதுதான் பாஜக அந்த மாதிரி வளர்த்து விட்டுக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? புதுசா ஒரு தலைவர் வந்த உடனே பழைய தலைவர் போட்ட ஆளெல்லாம் தூக்கி போட்டு போறீங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சிருப்பாரு. ரைட்டு, தொகுதியில வந்து இந்த மாவட்டத்துல ஒரு பேரை வாங்கணும் அப்படின்னு கட்சியாக எவ்வளவு வந்து பாடுபட்டு இருப்பாரு. புது தலைவர் வந்தா அவருடைய செட்டப் எல்லாம் மாத்திட்டு அவர் புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து போடுறாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஜில்லா பிரமுഖ்னு என்ன வேணா சொல்லிக்கங்க, இதெல்லாம் போட்டு பிரயோஜனமே இல்லை. அந்த கண்டினியூட்டி இல்ல அப்படின்னு சொன்னா நீ என்னதான் தலைகீழ நின்றாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா சித்தாந்தத்தை மட்டுமே நம்பி கட்சியை வளர்கிறோம் அப்படின்லாம் பாஜக மட்டும் இல்ல யாரு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னைக்கு பாஜக இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்திருக்குன்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் கேடர் பேஸ் இருக்கு. ஆனா அவங்களுடைய ஓட் பேங்குக்கும் சித்தாந்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்களுடைய அந்த டெடிகேட்டட் கேடர் ஒன்னா சித்தாந்தத்தினால வந்திருப்பாங்க. அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் அந்த ஆதரவாளர்கள், ஓட்டு போடுறவங்க, அவங்க அத்தனை பேரும் சித்தாந்தத்துக்காக கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ்க்காக அண்ட் காரிஸ்மேட்டிக் லீடருக்காக. நீங்க வெறும் சித்தாந்தம் மட்டும் தான், அதுல நம்பிக்கை இருக்கவன் மட்டும் என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கத்தி சுத்தி அருவாளு இதை வச்சுன்னுக்கிற அந்த சின்னமா வச்சுன்னுக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி தான் ஒண்ணு இல்லாம போகணும். அல்டிமேட்லி கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்றது முக்கியம். அப்போ அந்த மாவட்டத்துல ஒவ்வொரு ஏரியால இருந்தும் சின்ன சின்ன லெவல்ல இருந்தும் நீங்க தலைவர்களை வளர்த்து எடுக்க வேண்டும். வளர்த்து எடுக்க வேணும்னா 3 வருஷம் தான்ப்பா, அதுக்குள்ள நீ வளர்ந்துடணும், அதுக்கப்புறம் அவனை தூக்கிடுவாங்க. இதெல்லாம் வேலையாகுமா? சோ இந்த பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வரைக்கும் இது வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைய முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த குழு போட்டது அப்படின்றது வந்து மஸ்ட் வின் மேட்ச்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது வடிகட்டின முட்டாள்தனம். அட்லீஸ்ட் அண்ணாமலை had the guts to show to the high command or whoever who has come up with such a plan. இது வேலைக்கு ஆகாது அப்படின்றத சூசகமா சொல்லி அதை வந்து கலைச்சிட்டாங்க. சோ காரணம் எதுவாக இருந்தாலும் நோக்கம் சரியானது அப்படின்ற வகையில அண்ணாமலை இதுல இருந்து நான் விலகிறேன்னு சொன்னதும் வரவேற்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த குழுவை கலைச்சு போட்டாங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அப்கோர்ஸ் இந்த குழு இந்த மாதிரி பிளான் பண்ணவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய முட்டாள்தனத்தை நேரம் ரியலைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொதப்பக்கூடாது அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க தான் வேண்டிக்கணும். நமக்கு அது வேலை இல்லை. அதே சமயத்துல நம்ம அந்த உட்கட்சி அரசியல வந்து கடந்து சட்டுன்னு போயிட முடியாது. சோ இது பின்னாடி ஏதாவது உட்கட்சி அரசியல் இருந்திருக்குமா? அந்த உட்கட்சி அரசியல்ங்கிறது வந்து என்னைக்கு சமரசம் ஆகும், இல்லாட்டி சமரசமே ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ இதோட அடுத்த கட்டமா என்ன ஆகும்? இப்ப அண்ணாமலைக்கு யாரோ ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சாங்க. அண்ணாமலை நீங்க உங்களால செய்ய முடியாது, நான் செய்யறேன் அப்படின்னு வெளில வந்துட்டாரு. இப்ப அவங்க ஏதாவது செய்வாங்களே பதிலுக்கு, அவங்க என்ன செய்வாங்க? அதாவதுங்க, என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு சொன்னா நான் யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் ஒன்னா வாங்க, நான் என் கூடையே கூட வச்சுக்கிறேன், பக்கத்திலேயே வச்சுக்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். என்ன நீ சாப்பிட முடியாது. இப்ப சிவாஜி கணேசன் எடுத்துக்காங்க, அவர் கூட மத்தவங்க நடிக்கும் போது அவர் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி தராம இருந்திருப்பாரா? இல்ல இவங்க போயிட்டு அண்ணே இந்த சீன் எப்படி பண்றதுன்னு அப்படின்னு கேட்காம இருந்திருப்பாங்களா? எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுத்திருப்பார்ல. சொல்லி கொடுத்துட்டா இவன் பெரிய நடிகனா வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு நடிகன் நினைச்சான்னா அப்ப அவன் நடிகனே கிடையாது. சிவாஜிக்கு வந்து அவரை பத்தி தெரியும், அவரு எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுப்பார். ஏன்னா அவர் அவங்களால பீட் பண்ண முடியாது. அவருக்கு அந்த கான்பிடன்ஸ், இந்த சென்ஸ், அந்த நடிப்பு அப்படிங்கறது ஒரு ரத்தத்துல ஊதி போன ஒரு விஷயம் இல்லையா? அதனாலதான் நாம வந்து அவரை இன்னைக்கும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நடிப்பின் இலக்கணம் அப்படின்னா சிவாஜி அப்படின்னு சொல்றோம்.
அவரு யாரையும் வந்து தனக்கு போட்டியா நினைச்சது கிடையாது. அது வந்து அகம்பாவம்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு மாதிரியான ஒரு நேச்சுரல் பெனாமினா அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், இப்ப அப்போ தமிழக நீங்க வந்து அரசியல் இலக்கணம்னா அப்ப அண்ணாமலையை சொல்லலாமா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. இலக்கணமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஓ. எப்ப வந்து நீங்க அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்க ஒருத்தர் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்ககிட்ட திறமை இல்லைன்னு தானே அர்த்தம் ஆகுது. இப்போ அண்ணாமலை அவரை வந்து நீங்க 10ஓட 1 11 அப்படின்னு கட்டம் கட்டினீங்கன்னா ஃபார் தட் மேட்டர் நாங்க பாருங்க அவங்கள போட்டிருக்கோம் இவங்கள போட்டிருக்கோம் யார ஒன்னா போடுங்க, அது வேற விஷயங்க. அவங்களோட அண்ணாமலையை நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இதுதான் இவங்க பண்ற பெரிய தப்பு. அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை விடுங்க. இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு 5 குழுவோ என்னவோ போட்டாங்க. அதுல ஒரு குழுவுக்கு அண்ணாமலை தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 குழு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? யாருக்கு தெரியும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சிவா. என்ன முயற்சி? அதாவது ஏதோ ஒரு முயற்சிக்குனால தானே இந்த மாதிரி அவங்க செய்யறாங்க. அவங்களுடைய முயற்சி இது முயற்சி கிடையாது சிவா. இது வந்து ஒரு அயற்சியினால் வந்த சனிப்பெயர்ச்சி. அதுக்கு மேல நமக்கு வரல. அது நல்லாவே தெரியுது. அது அவரை வந்து என்ன சொல்றது குறைத்து காண்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் சொன்னேன். அவர் வளர்றது யாருக்கோ பிரச்சனையா இருக்கு. யாருக்கெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். யார் வந்து அவரை குறைச்சு காண்பிக்கிறாங்க? அதான் நான் சொல்றேன், யாருன்னு கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. நீங்களா வந்து ஒன்னா 21 கேள்வி கேளுங்க. அவங்க கிட்ட சொன்ன மாதிரிதான் அவங்க கிட்டயும் சொல்லணும். அவங்க பெண்ணா ஆனா நீங்க 21 கேள்வி சொல்லிட்டீங்க. முதல் கேள்வி எப்பவுமே 21 क्वेश्चन கேம்ல முதல் கேள்வி பெண்ணா? ஆமா ஆமா ஆமா. இதுக்கு வந்து ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அழியுமல்லன் அப்படின்னு தான் நான் வந்து பதில் சொல்லலாம். மத்தியில இருக்காங்களா? எங்க ஒன்னா இருப்பாங்க. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவனை சொல்ற மாதிரி இந்த காலத்துல சதி பண்றவங்க கூட எங்க ஒன்னா இருக்காங்க. என்ன பண்றது? காலம் கலிகாலம் இல்லையா? அப்படித்தான் இருக்கும். நம்ம வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. எடுத்துட்டு போக விரும்பல. அப்புறம் ரொம்பவும் தெளிவா சிவா, the matter is very simple. அதாவது அண்ணாமலைக்கு வந்து பதவி கொடுக்கணும் அப்படின்னு இங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவரை வந்து நீங்க மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கின உடனே ஒரு பெரிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அப்பதான் வந்து அவருடைய ஆதரவாளர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு இவங்க வந்து இதுல வேற சில பேர் இப்ப கொடுக்குறாங்க இந்த மாசம் கொடுக்குறாங்க அந்த மாசம் கொடுக்குறாங்க தலைவர் வந்தோடனே கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அடுத்தது நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வந்து சென்ட்ரல்ல ஒரு பதவியை கொடுத்து அங்க கொண்டு போய் உட்கார வச்சு போட்டீங்கன்னா அப்புறம் ஸ்டேட்ல யார் பாக்குறது? அதனால அவர் இங்கதான் இருக்கணும், இங்கதான் ஆடணும். அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்காம நீங்க வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு ஏதோ நீங்க வாழைப்பழம் காமிக்கிற மாதிரி யாரோ வந்து கொடுக்குறான்னு சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்தது பதவி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நான் சொன்னால 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ என்னது சாதனைகளை இளைஞர்களிடம் எடுத்து செல்லும் குழுவா சம்திங் லைக் தட் அப்படின்னு ஒரு குழு வந்து அதுக்கு வந்து அண்ணாமலை தலைவர் அப்படின்னு பைத்தியகாரத்தனமான வேலையா பண்ணிருக்கிறீங்க நீங்க. இந்த பதவி எல்லாம் இதெல்லாம் என்ன குழு என்ன பதவி? இது எப்படி இருக்குன்னா நீங்க வந்து உங்களுடைய மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் அவரை வந்து இல்லப்பா நீ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல எல்லாம் அப்படி கூடி நின்று ஏதோ பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல வந்து நீ ரொம்ப முக்கியமானது அவங்க எல்லாம் ஜூஸ் கொண்டு வந்து கூட அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. வடிகட்டின முட்டாள்தனம். திருப்திப்படுத்துறதுக்காக அண்ணாமலைக்கு இந்த மாதிரி நடக்குதா? அப்ப நீங்க கட்சியை நடத்த வேணாம். நீங்க வந்து ஒட்டுமொத்தமா அதிமுக கிட்ட அடகு வச்சு போயிட்டே இருங்க. உங்க கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கட்சியில வந்து எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அதை வந்து நீங்க போட்டி போட்டு ஜெயிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது எடப்பாடியார் இந்த மாதிரி பண்றான்னு சொல்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது பாருங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஃபிரிக்ஷன் அப்படின்றதெல்லாம் காணாம போயிடுச்சு. இது சில பேர் வந்து இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்கிறது. அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வராம இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி நிச்சயமாக விரும்ப மாட்டார். அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரணும். கரெக்ட். அதுவும் அண்ணாமலை தேர்தல்ல நிக்கல, ஆனா பிரச்சாரத்துக்கு மட்டும் வருகிறேன் தமிழகம் முழுக்க அப்படின்னு சொன்னா அப்ப டிடிவி ஒதுங்கிற மாதிரி அவரும் ஒதுங்கினார்னா இன்னும் சந்தோஷப்படுவார் எடப்பாடி. ரைட்டு, நமக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகத்துக்கான இடமும் இல்லை அப்படின்னு. அதனால அவர்லாம் வந்து அண்ணாமலை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். வேற யாரோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பலனை அவங்க நிச்சயமா அனுபவிப்பாங்க. இன்னும் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து சொதப்ப போறீங்கன்னு எனக்கு தெரியல. இது இப்போ திமுக வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. பாருப்பா,
அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கு திமுக தேவையில்லை, பாஜகவில் இருக்க சில பேரே போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த ஒரு சிலருடைய காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. யாரும் உங்களை கேட்டா இப்ப இந்த மாதிரி குழு போட்டு அண்ணாமலை என்றவர் வந்து தமிழகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணணுமா வேணாமா? அவரை போயிட்டு நீங்க 6 தொகுதின்னு கட்டி போட்டு வைக்கிறீங்க. இத விட ஒரு முட்டாள்தனம் எவனாவது பண்ணுவானா சொல்லுங்க? யார் அந்த அதிபுத்திசாலின்னு தெரியல எனக்கு. எனக்கு அவனை பார்க்கணும் போல, அவரை பார்க்கணும் போல இருக்க அப்படின்னு இருக்குது. யாரு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்க? ஸ்லீப்பர் செல்லுன்னு நான் சொல்ல மாட்டேன். தங்களை அதிமேதாவிகள் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். நான் பார், நான் நினைச்சதுதான் நடக்கும், நான் என்ன செய்யறேன் பார், புதுசு புதுசா பண்றேன் பார் அப்படின்னு எந்த இடத்துல எதை பண்றதுன்னு தெரியாம கட்சியில வாங்கி கட்டிட்டு நிக்கிற போற அதிமேல்தாவிகளா தான் நான் அவங்களை பாக்குறேன். ஓகே சார். சரி, நம்ம கடந்து போவோம். இப்போதைக்கு மீண்டும் வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்துல அடுத்த கட்டத்துல விவாதிப்போம். சோ இப்ப கமலஹாசன் அவருடைய ராஜ்யசபா பேச்சு, சோ அது வந்து நீங்க எப்படி, அது வந்து நகைச்சுவையா எடுத்துக்கிறதா இல்லாட்டி நகை முரணா எடுத்துக்கிறதா? இன்னைக்கு வேற அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து கூட்டணி முக்கியம் இல்ல, கொள்கை தான் முக்கியம். அந்த பேச்சுக்கு அப்புறம் நடந்த இன்றைய பேட்டியில் அப்படின்னா திமுக கூட்டணி அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல வராரா? நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. கொள்கை தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் வந்து உறுதியா ஏத்துக்கிறேன். என்ன கொள்கை அவருக்கு? பதவி வேணும், அதுதான் கொள்கை. கூட்டணி முக்கியம் இல்லைன்னா யாரோட சேர்றோன்றது முக்கியம் இல்ல, எங்க சேர்ந்தா பதவி கிடைக்குதோ அதுதான் முக்கியம். ஏன்னா கொள்கை அப்படின்றது அந்த பதவி, அதன் மூலமாக வருகின்ற ஆதாயங்கள். இதுல என்ன சந்தேகம் வந்தது உங்களுக்கு? அதனால அது திமுகவா, அதிமுகவா, பாஜகவா, இல்ல ட்ரம்ப் கட்சியா, எந்த ஒரு கவலையும் அவருக்கு கிடையாது. யார் பதவி கொடுக்குறாங்களோ அவங்களான நான் போய் சேர்ந்துருவேன். நான் நேற்று வரைக்கும் பாஜக இப்படி எல்லாம் திட்டினீங்களே, திமுகவை நான் கழுவி ஊத்தாததா, அவங்களே வந்து பெரிய மனுஷோட என்ன மன்னிச்சு வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி பதவி பிச்சை போட்டுக்கிறாங்க. நானும் அப்படியே வாரின்னு போய் அங்க போய் உக்காந்துங்க. முதல் நாளையே போயிட்டு, முதல் நாளா 2வது நாளா என்னவோ எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன பேசினாங்கன்னு தெரியாத கூட நான் பாட்டு ஸ்கிரிப்ட் அப்படியே ஒப்பிச்சு வந்துட்டேன். என்கிட்ட போயிட்டு நீ வந்து மானம் மரியாதை இதெல்லாம் பேசி நிக்கிறீ, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா தம்பி? பாவாட நாடா கோத்து பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கலாம், அது நல்லதுன்னு சொன்னவன் தான் நானு. அதுல வந்து இந்தியன் தாத்தா கமலை வந்து எல்லாம் செய்யுது பாத்தீங்களா, கமல் வந்து அந்த ஊழலுக்கு எதிராக பாடுபட்டவர்னு. நான் வந்து அந்த எங்க சந்துரு தான் உண்மையான கமல். நீங்க தாத்தாவை நினைச்சுக்காதீங்க, அது மேக்கப்போட இருக்கவர். இவர் தான் வந்து அப்படியே வந்தார்ல. சோ எதை செஞ்சாலும் பதவி வாங்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய உண்மையான கொள்கை. சோ பதவி கட்சியாச்சு, இன்னும் வேற ஏதாவது பதவி கொடுக்குறாங்களா, அதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். நீங்க அவர்கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டீங்களா? அவர் கரெக்டா தான் இருக்காரு சிவா, அவர் கரெக்டா தான் இருக்காரு. அவருடைய பேச்சு நீங்க கேட்டீங்களா? ரொம்ப அப்படியே ரொம்ப நேரம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் புரிஞ்சுச்சா? அதாவது ஒரு ஜெராக்ஸ் கடையில வந்து வெளில போர்டு எழுதி போட்டிருந்தாங்க, இங்கு வந்து தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், கன்னடம், ஒடிஷா 6 மொழிகளில் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு. அந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் அது தமிழா தெலுங்கா எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த மாதிரிதான் இவருக்கும் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் சொல்லுகின்ற விஷயத்த அவரே புரிஞ்சு சொல்றாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பல நேரங்கள்ல வந்து அவர் எப்படி பல சினிமாக்களை வந்து அந்த ஹாலிவுட் மூவி, பிரெஞ்சு மூவி, அந்த மாதிரி மற்ற மூவிகளை சுட்டு அவரு கேட்டா தழுவல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணாரோ அதே மாதிரிதான் அவருடைய பல கருத்துக்களும் வந்து எங்கெங்கயோ சொல்றார் அப்படின்றதுக்கு எனக்கு சமீபத்துல சில ஆதாரங்கள் கிடைச்சது. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் வந்து என்ன பேசுறது என்னுடைய சொந்த கருத்தா இருந்தது அப்படின்னு கேட்டா, தூக்கத்துல அடிச்சு எழுப்பி கேட்டா கூட நான் அப்படியே தான் சொல்லுவேன். நீங்க நான் ரைட்டு தூங்கும் போது 12 மணிக்கு போன் பண்ணி, அருண் நீங்க சொன்னீங்களே அந்த யாரோ அண்ணாமலை வளர்ச்சி பிடிக்கலன்னு, யார் அது அப்படின்னு கேட்டா அப்பவும் நான் சொல்றேன், எனக்கு கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி யாரோ எழுதி கொடுத்ததை நான் படிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சொன்னா வளருவேன். ஐயோ அப்ப என்ன சொன்னோம் இப்ப என்ன சொன்னோம் அப்படின்னு யோசிக்கணும். ஸ்மிருதி இரானி கிட்ட மாட்டிக்கினது, அதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்தின் போது சொன்னது, இங்க முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை, காந்தியாரின் சிலை முன் இருந்து நான் சொல்கிறேன், இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, 2வது 3வது 4வது அப்படின்னு சொல்லத்துக்குலாம் அண்ணனுக்கு தைரியம் இல்லை போல இருக்கு. அது ஏன் அதை நிறுத்திட்டாரு அப்படின்னு தெரியல. அடுத்தது தீவிரவாதம் பயங்கரவாதம் என்ன அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. கொள்கையில தீவிரமா இருக்கவன் தீவிரவாதி, குண்டு போடுறவன் பயங்கரவாதி அப்படின்னு. அப்போ கோட்ஸே வந்து
துப்பாக்கியில தானே குண்டு வச்சு சுட்டாரு. அப்ப அவரை பயங்கரவாதின்னு தானே சொல்லியிருக்கணும், ஏன் தீவிரவாதின்னு சொன்னாரு? அதனாலதான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி அவர். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோட் பண்ணாங்க, அதை இவரு நிர்மலா சீதாராமன் சொன்னதா நினைச்சுக்கின்னு இது மாதிரி பண்ணிருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, பெரியார் அந்த மாதிரி சொல்லலைங்க. யாரோ ஒரு கவிஞர் புலவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாரு, அதைத்தான் பெரியார் கோட் பண்ணாருன்னு இப்ப முட்டு கொடுக்க வந்துட்டாங்க. அதைத்தானடா இப்ப பாஜக சொல்லிருக்கிறாங்க. அது நிர்மலா சீதாராமன் கருத்து கிடையாது. சிவா, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் போயிட்டாங்க வளர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 days பேக் நினைக்கிறேன், சோசியல் மீடியால நிர்மலா சீதாராமன் இது பேசியிருந்தாங்க இல்லையா, பிச்சை கூட கிடைக்காது அப்படின்னு. அந்த போர்ஷன் மட்டும் நிறைய பார்த்தேன் சிவா நான் சோசியல் மீடியால, ட்விட்டர்ல எஸ்பெஷலி. எனக்கு ஆச்சரியம், எதுக்கு இப்ப இதை சுத்த விட்டுனுக்குறாங்க அப்படின்னு. அவங்க அப்படி சொல்லும் போதே எனக்கு தெரியும் she was quoting from something அப்படின்னு. அப்பவே பாஜக இதை பார்த்துட்டு டக்கு புக்குன்னு அவங்க அந்த ஃபுல் வெர்ஷனை இது பண்ணியிருந்திருக்கணும். ஆர் மேபி அவங்க ஓவரால் நாயனுக்கு ட்ராப் செட் பண்ணாங்க போல இருக்குது. இது என்ன பேசினாங்கன்னு கூட தெரியாம. அபூர்வ சகோதரர்கள் பாத்தீங்களா, அதுல அபூர்வ சகோதரர்கள் அதுல அந்த முதலையோட ரூபினி என்ன பண்ணா, மோதிரத்தை அப்பு கிட்ட கொடுத்து வைப்பா. இவர் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு நினைச்சா, அங்க போன உடனே மோதிரத்தை கொண்டா அப்படின்னு மொழிப்பாரு. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாங்க போல இருக்குது, துண்டு வீடியோ, ட்ரங்கேட்டட் வீடியோ. அதை பார்த்துட்டு பத்தியா நான் கவிதை எழுதிட்டேன். இதுல வேற சில பேர் அவர் தமிழுக்காக வாழை சுழற்றினார். வாழை கூட சுத்தல அவர், அப்புறம் தானே வாழை சுழற்றுவது. இந்த அட்டை கத்தி எடுத்துக்கொண்டு நிழலுடன் கத்தி சண்டை போடும் அப்பேற்பட்ட வீரரா தான் இவர் இருக்காரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு சந்தோஷம் சிவா, இத்தனை நாளா ஐயோ கமலா அப்புறம் யாருங்க அவரு அறிவுஜீவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவனெல்லாம் ஒரு அறிவுஜீவியா அப்படின்னு இன்னைக்கு பாமர ஜனங்கள் கூட கழுவி ஊத்துற அளவுக்கு அந்த பதவி பிச்சை, அதுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு நிரூபித்திருக்கின்றார். அது வரைக்கும் அந்த பிம்பம் உடைந்து சிதறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிவா. சோ திமுக காங்கிரஸ் இவங்க அப்படியே ஒரு டக் ஆஃப் ஆர் மாதிரி, இவங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. சோ இந்த உறவை யாரு முதல்ல முறிச்சுக்க போறாங்க? சோ திமுக சில சமயம் பேச்சுவார்த்தையை கூட தவிர்க்கிற மாதிரி இருக்கு. அவங்க தாவகாவோட கூட்டணி வைக்க ஒரு சில காங்கிரஸ் தரப்பினர் விரும்புறாங்க அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர் கூட இன்னைக்கு புதுச்சேரியில நடைபெற விவாகரத்து குறித்து ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. மாணிக்கம் தாக்கூர் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாம. சோ இந்த மாதிரி இதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த 2 விதமான காங்கிரஸ் குழு இருக்குன்னு நமக்கு வெளிப்படையா தெரியுது. அந்த 2 குழுல யார் ஜெயிக்க போறாங்க, மாணிக்கம் தாக்கூர் ஆர் செல்வ பெருந்தகை? இல்ல, நீங்க நிறைய விஷயத்த அப்படியே சுருக்கி கேட்டுட்டீங்க. முதல்ல கண்ட்ரோல் இல்லாம பேசுறேன். காங்கிரஸ்ல இந்த கோஷ்டிகள்ல என்னைக்கு கண்ட்ரோல் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆளாளுக்கு என்ன இத்தனை நாள் இத்தனை காலமா தலைமைக்கு எதிராக ஒவ்வொரு கோஷ்டியும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருந்தது. இப்போ கூட்டணி கட்சிக்கு எதிராக கூட்டணிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி காங்கிரஸ் ஒரு கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தியே சிரிப்பாரு. அதுவும் எப்படி சிரிப்பாருன்னா, ஏதோ ஒரு ஆங்கில சேனல்ல ஒருத்தர் சிரிச்சாரா, ரொம்ப நேரம் சிரிச்சாராம். அந்த மாதிரி ராகுல் காந்தி சிரிக்கிற அளவுக்கு நீங்க ஒரு ஜோக் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது, யார் முதல்ல இந்த கூட்டணியை முறிப்பார்கள்னு கேட்டுக்கிறீங்க. இன்னை வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த கூட்டணியை இவங்க முறிக்க மாட்டார்கள் அப்படின்னு. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கடினமா உடைத்து கொண்டிருக்கின்றார். எப்படியாவது இந்த ஆட்சியை கவுத்துனோம், ஏன்னா ஜனங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம ஜெயிக்க முடியாது. ஏதோ இந்த தடவை 24ல ஃப்ளூக்ல 90 சம்திங் வந்துட்டோம், 29ல இதெல்லாம் தேராது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால எப்படியாவது ஆட்சியை கவுத்துட்டு மேல வரணும்னு அவரும் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த சமயத்துல திமுக எம்பிக்களின் ஆதரவு இல்லாம இதெல்லாம் சாத்தியமாகாது. அதனால கூட்டணியை முறித்து கொண்டு ஒட்டுமொத்தமா புள்ளி கூட்டணியை விட்டு வெளில போறதுக்கு அவரு என்னதான் நீங்க அவரை காமெடி அப்படின்னு சொன்னாலுமே இந்த விஷயத்துல அவர் உறுதியா இருப்பார். அப்படின்னா அவர் டிஎம்கே தருமா? ஏன்னா அவங்க ஆட்சியில பங்கு, அப்புறம் குறைஞ்சது ஒரு 35ல இருந்து அதுக்கு அபவ் அப்படிங்கிற அளவு கேட்கறாங்க. அந்த டிமாண்டுக்கு எல்லாம் டிஎம்கே ஒத்துக்குமா? ஆட்சியில பங்கு இல்ல, வேணும்னா கையில 2 நுங்கு கொடுக்குறோம், சம்மர்ல ஏப்ரல்ல நிறைய வரும்,
அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல இதுல தாவேக்கால வந்து வந்து அவங்க அவங்க அப்படி ஒருவேளை மாட்டேன்னு சொன்னா அவங்க தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கே. அங்க வந்து அப்படியே வந்து பந்தி வச்சு வரவேற்கிறாங்களே. அதாவதுங்க, இங்க வந்து ரெகுலரா சமையல் நடந்துட்டு இருக்க ஒரு ஹோட்டல். ம். தினைக்கும் 3 வேளை இல்ல 4 வேளை சோறு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல். அந்த பக்கம் புதுசா ஹோட்டல்னு போர்டு மட்டும் மாத்திட்டாங்க. சரி, மாட்டிட்டாங்க. அங்க வந்து குக்கா அப்பாயிண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து பரோட்டா போடவும் தெரியல, வடை போடவும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. அவங்க வந்து எங்க தலைவர், எங்க முதலாளி பேரை சொன்னாலே வடை வெந்துருன்றாங்க. வாயிலேயே வடை சுட்டு நிக்கிறாங்க. சமையலுக்கான பாத்திரம் இல்ல, சமையலுக்கான சரக்கு இல்ல, அங்க இருக்கவங்களுக்கு சமையல் என்னன்னு தெரியல. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க பாதி சாப்பாட்டை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்பி போனீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் சிவா? இன்னைக்கு தாவேகா பக்கம் எந்த கட்சியும் தமத்தூண்டு கட்சி கூட போகாததுக்கு ஒரே காரணம் இதுதான். அவங்களுக்கு சுத்தமா அரசியல்ன்றதே தெரியல. ஏங்க புஷி ஆனந்தே அவர் ஒரு எம்எல்ஏ, அவர் சொல்றாரு அது அரசியல் சட்டப்படி ஒருத்தர் வந்து 3 4 தொகுதிக்கு மேல போட்டியிட முடியாது. இவர் எம்எல்ஏவா இருந்தவர் புஷி தொகுதியில. இவர் சொல்றாரு 3 4 3 4 அதுவே உனக்கு சரியா தெரியல. 2 தொகுதிக்கு மேல வேட்புமனு தாக்கல் பண்ணாலே காலி, எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க. அப்படித்தானே ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் கூட தெரியாம இவரும் எம்எல்ஏ. அது சரி, இவரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அங்க பாராளுமன்றத்துல போயிட்டு ஸ்பீக்கரை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணது அப்படின்னு தெரியாம பக்கத்துல இருக்க சேர்மன் ஆமா சேர்மன் சார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சேர்மன் சார் அப்படின்னு சொன்ன ஒரு 5 டைம் எம்பி லீடர் ஆஃப் அப்போசிஷன். இந்த லட்சத்துல நம்ம நாட்டை வச்சுக்கின்னு நாம வந்து புஷி ஆனந்தையோ இல்ல தாவேகாவையோ குறை சொல்றதுக்கு நமக்கு எல்லாம் ஏதாவது யோகியதை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்க 125 வருஷத்துக்கு மேல இருக்க கட்சி, நாங்க தான் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, நாங்க தான் நாட்டுக்கே எங்களை தியாகம் பண்ணோம், எங்க வீட்டெல்லாம் தியாகம் பண்ணோம் அப்படின்னு சொன்ன கட்சியோட தலைமையே இந்த லட்சணத்துல இருக்குது. இதுல நேத்து வந்து தாவேகாவை நம்ம எல்லாம் குறை சொல்லலாமா சிவா? தப்பு இல்லையா? எனக்கு என்னவோ நம்ம தாவேகாவை ரொம்ப ஓட்டுறமோன்னு தெரியுது. அதுல காங்கிரஸ் ஓட்டணும். கண்டிப்பா செய்வீங்க. இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப காங்கிரஸ்ல 2 குழு இருக்கு. ஒன்னொன்னு ஒரு டைரக்ஷன்ல போக விரும்புதுன்னு தெரியுது. சோ ஒருவேளை திமுகவுடைய கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா, இந்த மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிற அவங்களுடைய பதவி எல்லாம் என்ன ஆகும்? அவங்க இவ்வளவு வெளிப்படையா எதிர்க்கிறாங்க. அவங்களுடைய எம்பி சீட் நாளைக்கு வந்து ஆட்டம் காணாதா? இதெல்லாம் தெரியாமையா அவங்க எல்லாம் பண்றாங்க எப்படி? என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து காங்கிரஸை விட்டு வெளில போயிட்டு நான் தாவேகாவில் இணைகிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டப்படி பதவி பறி போகும். மற்றபடி காங்கிரஸ் கட்சியில இருந்து இவங்க வெளில தந்தாங்கன்னா they will remain as unattached member. எம்பி பதவி போகாது. அடுத்தது, கட்சியில இருந்து வெளில போனாலுமே அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க பதவியை விட்டு நீக்கணும்னு நடவடிக்கை எடுப்பாங்களா? அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. மூப்பனார் அவர்கள், அதுக்கப்புறமா வந்து ஜெயந்தி நட்ராஜன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களாகத்தான் ராஜ்யசபால இருந்தாங்க. ஆனா இங்க தமாகான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு காங்கிரஸை விட்டு வெளில வந்து எலெக்ஷன்லாம் போட்டி போட்டு திமுகவோட கூட்டணி இப்படி எல்லாம் இருந்தாங்க. ஆனா அங்க டெல்லி போகும்போது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூப்பனார் அவர்களே வந்து அவருடைய அந்த ராஜ்யசபா எம்பி பதவி காலம் முடிவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடிதான், ஆஹா நான் தனியா கட்சிக்கு போயிட்டேன், அதனால நான் இனிமே காங்கிரஸ் உறுப்பினரா இருக்கக்கூடாது அப்படின்னு ராஜினாமா பண்ணாரு. அதுவும் கூட அப்போ சிவசேனால இருந்த ஒருத்தர் நினைக்கிறேன், அது பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, சஞ்சய் இருக்கும் சம்திங், அவர் தான் இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணாரு. என்னங்க அங்க வேற ஒரு கட்சின்னு சொல்லி நீங்க காங்கிரஸ் இருக்காங்கன்னும் போது அதுக்கு முன்னாடி அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அதே மாதிரி காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு பாசி ஆரம்பிச்சாரு. அப்புறம் மறுபடியும் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்து இப்ப அவருக்கு அவர் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் பதவி கொடுக்கலையா? அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெளில போறீங்களா, ரைட்டு, உடனே எல்லாம் நாங்க பதவி விட்டு நீக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் வந்து நாம ஒண்ணும் கேட்க முடியாது சிவா. இதுக்கு நிறைய வரலாறு இருக்கின்றது. சோ இவங்க இதுக்கு இப்போ எம்பியா இருக்காங்க, எதுக்கு போனோம்? நான் வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கிறேன், முடிஞ்சா நீ கட்சி விட்டு தூக்குன்னுவாங்க. இவங்க வெள்ள நிந்துன்னு கூட தாவேகாக்கு பிரச்சாரம் பண்ணலாம், நான் காங்கிரஸ் சொல்லிக்கணும் தாவேகாக்கு பிரச்சாரம் பண்ணலாம். பட் திமுக வந்து நீங்க கேட்டீங்க இது மாதிரி வந்து அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை கூட தயாரா இல்ல போல இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் இவங்க என்னதான் இங்க வந்து முட்டி மோதினாலும் ஹை கமாண்ட் அவங்க வந்து
அப்படின்னா கப்சிப்னு இவங்க அடங்கிடுவாங்க. அவர் அப்படி இன்னும் சொன்ன மாதிரி தெரியலையே. இவங்க அவருடைய இன்னும் அவருடைய ஒரு வழிகாட்டுதல் இல்லாமலா இதெல்லாம் இவ்வளவு பேச்சு நடக்கும். ஏன்னா பீட்டர் அல்போன்ஸ் போன்றவங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க. அவரே இன்னைக்கு வந்து வெளியில வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்புறம் நம்ம திருச்சி வேலு அவருடைய கருத்தையும் ஒதுக்க முடியாது. ஏன்னா ரொம்பவும் வெளிப்படையா அவர் வந்து பல சமயங்கள்ல இப்ப ரொம்ப வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவோட கூட்டணி வேண்டாம். காங்கிரஸ்ங்கிறது தனியா வளரணும் அப்படிங்கிறது. சோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு 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 விதமான ஹைகமாண்டோட ஒரு உந்துதல் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? இல்ல, என்ன வந்து தாவேகாவை நீ ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுங்க ராகுல் காந்தியை நீங்க இந்த அளவுக்கு ஓட்டுறீங்களே, இது நியாயமா இருக்குதா? இல்ல, ராகுல் காந்தியோட வழிகாட்டுதல்னு பேசுறீங்க, எங்க அவர் வழிகாட்டிக்கிறாரு? அவருக்கே ஜெயராம் ரமேஷ் பக்கத்துல உட்காந்து வழிகாட்டிட்டு போனோம். இதே கேள்விக்கு அங்க என்ன பதில் சொன்னீங்க, இங்க என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு அவர் ஜெயராம் ரமேஷ் பக்கத்துல உட்காந்து எடுத்து கொடுத்தாதான் அவருக்கே தெரியுது நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு. இதுல இன்னும் அவர் வழிகாட்டுறார் அப்படின்னு பேசினுக்கிறீங்க. அடுத்தது பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களே, இதே பீட்டர் அல்போன்ஸ் 24க்கு முன்னாடி கட்டுரை எழுதுறாரு. என்ன சொல்றாரு? 24 தேர்தலை தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் சந்திக்க வேண்டும். இது பாராளுமன்ற தேர்தலை. அதனாலதான் சொல்றேன், அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்டாலினை வந்து ஆதரிச்சவர் இப்ப வந்து காங்கிரஸ்ல 2 விதமான குழு இருக்கு அப்படின்னு வெளில வந்து சொல்றாரு. அவர் எந்த குழுல இருப்பார் அப்போ? இல்ல, அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவில் இருந்து போய்விடக் கூடாது அப்படின்னு. இவரு காங்கிரஸ் ஓட்டு வெளில போயிட்டு வந்தவர் தானே, தமாகால இருந்து வந்தவர் தானே அவரு. ஆமா. இவர் வந்து 2 குழுவுடன் பேசினுக்கிறாரு இவரு. அடுத்தது காங்கிரஸ்ல வந்து அகைன் இவரே ட்ரோல் பண்றாருன்னு சொல்ல. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 15-20 குழுக்கள் இருக்கும். நீங்க என்ன 2 அப்படின்றீங்க நீங்க? பட் 2 கிளாசிபிகேஷன், அதாவது மேஜர் கிளாசிபிகேஷன் அப்படி சொல்லலாம். இந்த அது என்ன சொல்றது, அந்த எலிமெண்ட் டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மேஜர் கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல திமுக ஆதரவு காங்கிரஸ், அதிமுக ஆதரவு காங்கிரஸ் அப்படி இருக்கும். இந்த திமுக ஆதரவு காங்கிரஸ்ல ஒரு 5 கோஷ்டி இருப்பாங்க, அதிமுக ஆதரவு காங்கிரஸ்ல அது ஒரு 4-5 கோஷ்டி இருப்பாங்க, இப்படி இருக்கும். இப்ப அது மாறி போயிட்டு திமுக ஆதரவு காங்கிரஸ் மட்டுமே இருந்தது, இப்ப தாவேகா ஆதரவு காங்கிரஸ் அப்படின்னு ஒரு குரூப் வந்திருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி வெறும் போர்டை மட்டும் மாட்டிட்டு பாத்திரம் கிடையாது, குக்கு கிடையாது, அந்த அரிசி பருப்பு கிடையாது, அவங்க வந்து நான் உங்களுக்கு 2 வேளை சோறு போடுறேன்னு சொல்லி அதை நம்பி போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அல்டிமேட்லி ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி கவுக்கணும், நம்ம ஆட்சிக்கு வரணும், வேற வழியே கிடையாது, எலெக்ஷன் மூலமா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர். சோ ஹி வில் நாட் பார்ட் வேஸ் வித் டிஎம்கே. ஓகே, அப்படி பண்ணாருன்னா அப்புறம் வந்து அவரை பத்தி சொல்றதெல்லாம் கரெக்ட்னு தான் ஆகும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சோ நம்ம என்டிஏ அணியை பத்தியும் கூட பேசணும். இப்போ வந்து ரொம்ப நேரடியா அவங்களும் தாவேகாவும் வந்து ஒரு வார்த்தை போல இருக்காங்க. ஒரு நாளைக்கு இவர் ஒண்ணு சொல்றாரு, அடுத்த நாளைக்கு அவர் பதில் சொல்றாங்க. இப்ப தாவேகா வந்து அதிமுகவையும் எடப்பாடியாரையும் ரொம்ப நேரடியா எதிர்க்க தயாராயிட்டாங்களா? இவ்வளவு நாளா அவங்க டிஎம்கேயும் நாங்களும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைன்னாங்க. இப்ப வந்து ஏடிஎம்கேயும் சேர்த்துக்கிறாங்களே அந்த குரூப்ல, அதுக்கு என்ன காரணம்? இன்னும் காங்கிரஸ் அவங்க எதிர்க்கல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஒரு சின்ன நப்பாசை அவங்களுக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், காங்கிரஸ் வரும் ஆர் அட்லீஸ்ட் பாதியாவது வரும் அப்படின்னு. நீங்க தாவேகாவை பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவருக்கு அண்ணன் திருமாவர்கள் சொன்ன மாதிரி தீபாவளி ஆஃபர் கொடுத்தாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னாங்க. யாரும் அந்த ஆஃபரை எடுத்துக்கல, தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவை பெருசா சாடவில்லை, பாஜக திமுக மட்டும் இது பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்ப அதிமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் காங்கிரஸ் அவங்க டச் பண்ணல. காங்கிரஸ்ல இருந்தும் இனிமே சான்ஸே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ்லயும் இது பண்ணுவாங்க. ஆனா பைத்தியக்காரத்தனம் என்னன்னா, எங்க அதிமுக இருக்கின்ற அதிமுக அத கட்சியா நீங்க பாக்குறீங்களா இல்ல என்னவா பாக்குறீங்க? அப்போ அதிமுக வந்து ஊழல் சக்தி, திமுக வந்து தீய சக்தி. ஆனா அந்த தீய சக்தியில இருந்த கலைஞர் எனக்கு வழிகாட்டி, ஊழல் சக்தியில இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா எனக்கு வழிகாட்டி. அப்போ இந்த ஊழல் சக்தி தீய சக்தி 2 கட்சி தலைவர்களும் எனக்கு வழிகாட்டினா அப்ப நீ என்ன மாதிரி சக்தி? சுத்தமா இவங்களுக்கு வந்து அரசியல் மட்டும் இல்ல, அது நம்ம குறை சொல்லக்கூடாது, அரசியல் தெரியாதுன்னு ஒரு புடலங்காயும் தெரியல இவங்களுக்கு. யாரோ ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து போட்டு கொடுத்து போடுறாங்க. நம்ம அந்த எஸ் டாமால ஒண்ணு வரும், என்னது இது கண்ணாபின்னா ஏதோ உலகிட்டு போறானா, இல்ல ஸ்கிரிப்ட் பேப்பர் மாறிடுச்சு அப்படின்வாங்க. இது இந்த வால் பையன் நினைக்கிறேன். ஆமா, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா அகலக்கால் வச்சு ஆடி ஓடி அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன தப்பு தப்பா வளர்றாருன்னு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாறிடுச்சுன்னு அந்த மாதிரி தான் இருக்கு. எதையோ ஒண்ணு சொல்லணும். இப்ப யாராவது போய் கேளுங்களேன், என்ன நீங்க வந்து இது மாதிரி ஜெயலலிதா வழிகாட்டின்னு சொல்றீங்க, அப்ப எப்படி நீங்களும் ஏன் மாதிரி உள்ள போவீங்களா, ஊதுவத்தி உருட்டுவீங்களான்னு போய் கேளுங்க. கேட்கணுமா வேணாமா? கண்டிப்பா தெரியணும்ல.
எங்களுக்கு இப்படிதான் தெரியுது. அப்ப நீங்களும் வந்து பார்ப்பனவா பரப்பன அக்ரஹாரா அங்க போய் உட்கார போறீங்களா? கூட யார் வர போறாங்க? புஷி ஆனந்தா? ஏன்னா அங்க சசிகலா போனாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க கூட புஷி ஆனந்த் வருவாரா? ஆதவ அர்ஜுனா வருவாரா? யாரு ஏட்டு? அவங்க காட்டின வழியில நீங்க போறீங்கன்றீங்க. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாரு? அதான் நான் சொன்னேன், போர்டு மட்டும் வச்சுட்டாங்க, உள்ள யாரும் குக்கு கிடையாது அப்படின்னு. இதை நம்பி போறதுக்கு யாரும் தயாராக மாட்டாங்க. சோ ஒவ்வொருத்தரா எதிர்பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டாங்க. அவங்க வரலன்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இப்ப காங்கிரஸ கடைசியா தாக்கணும், அதுதான். இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்காரு. அவர் தான் வந்து பாமக ராமதாஸ். சோ அவர் வந்து இப்ப அவர் அப்படியே வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அவரோட முடிவு வந்து அவர் எப்ப பண்ணுவார்? ஒருவேளை அன்புமணியோடய சமரசம் ஆயிடுவாரா? இல்லாட்டி அவர் வேணா தாவேக்கா வந்து உள்ள நீங்க சொல்லியிருக்கிற அந்த தாவேக்கா கடைக்குள்ள அவர் நுழையலாமா? தேமுதிக விட்டீங்களே, அவங்க வந்து ஏதோ திடீர்னு 3ஆம் தேதி, அதான் ஏதோ 3ஆம் தேதியும் இன்னும் அறிவிக்க போறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. விருப்பம் ஒண்ணு இல்லாம வேற ஏதோ எல்லா கட்சியிலையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இது. இது என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவருக்கு இனிமே எங்கேயுமே வந்து இடம் கிடையாது, பெரிய ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திமுகவுக்கு போனா விசிகாவை வெளில தள்ளிட்டு இவங்களை சேர்த்துப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வெளில போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப பாமகவை சேர்க்கலாமா? பட் அது நடக்க போறது கிடையாது, அது வேற விஷயம். காங்கிரஸ் போயிடுச்சுன்னு அந்த இடத்துல நீங்க பாமகவை சேர்த்தீங்கன்னா அப்ப விசிகாவும் வெளில போயிடும். சோ அதெல்லாம் தெரியும். அண்ட் இப்ப ஆல்ரெடி அந்த என்டிஏல இந்த பாமக இருக்கிறதுனால இவரும் அங்கேயே போய் சேர்ந்துக்கின்னு அவருக்கு 17 எனக்கு 17 இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தாவேக்கால போனா ஒண்ணு சொல்லலாம், கடைசியா அவர் எங்கேயுமே போல அப்படின்னா அவரை வந்து இவங்க எல்லாம் கொள்கை தலைவர்கள் யாரையோ சொல்ல மாதிரி ஒரு கௌரவ தலைவர் அப்படின்னு அவருக்கு ஒரு மரியாதையை குத்துப்பட்டு வாங்க சேர்ந்துக்கலாம், உங்களுக்கு சீட்டெல்லாம் கிடையாது, எல்லாரும் உங்க பிள்ளைங்க மாதிரி நினைச்சுக்காங்க, எல்லாரும் விசில் போடட்டும், இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இப்படி எல்லாம் போயிட்டு அவர் தாவேகால சேர்ந்தாருன்னா அவருடைய ஸ்டேச்சருக்கு அது தேவையே இல்லை, நம்மளும் ஒதுங்கிட்டு போலாம், அவ்வளவுதான். சார் ஓபிஎஸ் அவருக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்கா? ஓபிஎஸ் இந்த தர்மயுகம் எல்லாம் பண்ணாரு. அப்படியா? நிகழ்காலத்திலேயே அவரை காணோம். பண்ணார் சார், மறந்துட்டீங்களா? இல்ல அதான் நிகழ்காலத்திலேயே இப்ப அவரை பத்தி யாரும் பேசுறது இல்ல நினைக்கிறேன். இன்னும் நிகழ்காலமே இல்லாம நீங்க என்ன எதிர்காலத்தை பத்தி பேசி நிக்கிறீங்க? இறந்த காலமே காணாம போயிடுச்சு, விடுங்க. முக்காலமும் இப்ப இல்லாமல் ஆகிவிட்டார். அவரை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவரே வந்து இப்ப ஐயோ யாருமே நம்மளை பத்தி கண்டுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா ஓபிஎஸ் திடீர்னு எதையோ ஒண்ணு ஞாபகப்படுத்துறீங்க. ஓகே சார், மிக்க நன்றி எங்களுடன் இவ்வளவு நேரம் இணைந்து ஒரு சுவையான அரசியல் விவாதத்தில் ஈடுபட்டதற்கு. நேயர்களே, உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிர்வதோடு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவா. அப்படியே நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், கமெண்ட் அதுல வந்து நீங்க என்ன நினைச்சாலும் அதை போடுங்க. ஒருவேளை கழுவி ஊத்தணும்னு நினைச்சாலும் நீங்க போடுங்க, அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது. நாம போற எல்லா இடத்துலயும் கருத்து சுதந்திரம் 200% இருக்கு. அதான் 200% கேட்காதீங்க. அண்ணன் ட்ரம்ப் சொல்லுவாரு 1500% விலை குறைச்சிட்டேன் அப்படின்னு. அது எப்படின்னு இன்னி வரைக்கும் எந்த மேத்தமெட்டிஷியனும் கண்டுபிடிக்கிற. ஒருவேளை அதை கண்டுபிடிச்சா நோபல் மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ தாராளமா கமெண்ட்டுகளை அள்ளி வீசுங்க. நன்றி சிவா. நன்றி நன்றி நன்றி.